கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நாடு முழுவதும் மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக 63 தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இதில் 30க்கும் மேற்பட்ட வன்முறைகள் கடந்த ஒரு வருடத்தில் நிகழ்ந்துள்ளன. 2015ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி மாட்டிறைச்சி விற்பனையை தடை செய்து மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு வெளியிட்டது. தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி ஹரியானாவிலும் மாட்டிறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. மாட்டிறைச்சி வைத்திருந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்த மாநில அரசுகள் சட்டம் கொண்டு வந்தன. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பசு காவலர்கள் என்ற பெயரில் சிலர் வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றத் தொடங்கினர். 2015ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் நாகர் மாவட்டத்தில் 200 பசுக்களை இறைச்சிக்காக ஒருவர் கொன்றதாக பரவிய தகவலை அடுத்து அப்துல் கஃபார் குரேஷி என்ற 60 வயது முதியவர் கொல்லப்பட்டார். 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி அருகே முகமது அக்லக் என்பவர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி கொலை செய்யப்பட்டார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் உதாம்பூர் அருகே மாட்டிறைச்சி விவகாரத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டார். 2016ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் கிர்கியா ரயில் நிலையத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி கணவன் மனைவி தாக்கப்பட்டனர். 2016ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் லதேகர் மாவட்டத்தில் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி மஜ்லூம் அன்சாரி என்பவரும் இம்தியாஸ் கான் என்ற 15 வயது சிறுவனும் கொடூரமாக தாக்கப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டனர். அதே ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி ஹரியானாவில் முஸ்தீன் அப்பாஸ் என்பவர் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி கொலை செய்யப்பட்டார். 2016ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி ராஜஸ்தானில் பிரதாப்கர் மாவட்டத்தில் மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக 5 தலித் இளைஞர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டனர். 2016 ஜூன் 10ஆம் தேதி மாடுகளை இறைச்சிக்காக கொண்டு சென்றதாக ஹரியானா குர்கானில் இருவர் தாக்கப்பட்டு மாட்டு சாணத்தை வலுக்கட்டாயமாக உண்ண வைக்கப்பட்டனர். 2016 ஜூலை 11ஆம் தேதி குஜராத் மாநிலம் உனாவில் மாட்டுத்தோலை உரித்ததாக கூறி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் தாக்கப்பட்டனர். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி மாடுகளை இறைச்சிக்காக கொண்டு சென்றதாக கூறி கர்நாடக மாநிலம் உடுப்பியில் பாஜக தொண்டர் ஒருவரையே பசு பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் கொலை செய்தனர். அதே ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஹரியானாவில் மேவா மாவட்டத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக ஒரு முஸ்லிம் தம்பதியினர் கொலை செய்யப்பட்டனர். மேலும் அதே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டனர். இதேபோல் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அசாம் மாநிலத்தில் இருவர் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி கொல்லப்பட்டனர். ஜூன் 23ஆம் தேதி டெல்லியிலிருந்து பல்வாக் நோக்கி சென்ற ரயிலில் 4 பேர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கொடூரமாக தாக்கப்பட்டனர். ஜூன் 28ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் கிருதி மாவட்டத்தில் உள்ள பேரியோ ஹாடியான் கிராமத்தில் உள்ள உஸ்மான் அன்சாரி என்பவரது வீட்டின் முன்பு பசுமாடு இறந்து கிடந்ததால் அவர் தாக்கப்பட்டதோடு அவரது வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இதுவரை மாட்டிறைச்சி விவகாரத்தில் மட்டும் 28 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 124 பேர் படுகாயமடையும் அளவிற்கு தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.